no point in being a Christian. Hallelujah. You consider everything rubbish. அவருடைய ஞானம், அவருடைய கல்வி எல்லாமே குப்பை என்று போல் சொல்கிறார். Christ in you is a hope of glory. Hallelujah. தேவன் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உலக விசுவாசிகள் நம்மை அதற்காக இதுவரை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் இதுவரை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம் Kartini,
குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நடத்த போகிற வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. We thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. There is a fountain filled with blood. There is a fountain filled with blood. Lose all the guilt.
to 2026. 2026 ஆண்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். A very happy new year, happy and blessed new year to all of you. எல்லோருக்கும் மறுபடியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. The Lord is so good and wonderful. கர்த்தர் மிகவும் நல்லவர், அருமையானவர். Always believe His promise word. அவருடைய வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நம்புங்கள். And never give up your faith or never விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Always trust the Lord in all situations. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்கள். And He will bring all things to pass. எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். Amen. Amen. Hallelujah. Today I want to speak to you about life's purpose. வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறேன். We all have a purpose in Christ Jesus. நம் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு நோக்கம் இருக்கிறது. Because we are not come into God's kingdom by accident. தேவராஜ்யத்தில் ஒரு விபத்தாக நாம் வந்துவிடவில்லை. There is a purpose for all of us. நம் அனைவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. In life's purpose there are three important things. வாழ்க்கை நோக்கத்தில் மூன்று முக்கியமான காரியங்கள் The இருக்கிறது. first one is conduct. முதலாவது உங்களுடைய நடத்தை. Second is simplicity. இரண்டாவது எளிமை. Third is living for God. தேவனுக்காக வாழ்வது மூன்றாவது. Hallelujah. Hallelujah. It is more important in every spiritual aspects of life. வாழ்க்கையினுடைய எல்லா ஆவிக்குரிய தன்மைகளையும் நாம் நோக்கி பார்ப்பது முக்கியம். If you turn your Bibles to Joshua chapter 24 verse 15. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Bible says, fear the Lord and serve Him with all faithfulness. கர்த்தருக்கு பயந்து சகல உண்மையோடும் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். Amen. Amen. We got to fear the Lord and serve the Lord with all faithfulness. கர்த்தருக்கு பயந்து சகல உண்மையோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். This year we have to serve the Lord. இந்த ஆண்டு கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். How many are ready to serve the Lord? எத்தனை பேர் ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Every single member of this church. இந்த சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும். You see that I was praying to the Lord. நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். The Spirit of the Lord told me ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். that this year இந்த ஆண்டு our church is going to unite together. நம்முடைய சபை ஒன்று சேர்ந்து and serve the Lord. ஊழியம் செய்ய போகிறோம். And bring souls for Christ. ஆத்துமாதாயம் செய்ய போகிறோம். If you are willing, you will do it. நீங்கள் உங்களுக்கு ஆயத்தம் இருந்தால், விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்வீர்கள். If you are not willing, don't do it. நீங்க விருப்பம் இல்லைன்னா செய்ய வேண்டாம். Simple as that. அது மிக எளிமையான But ஒரு there's always a reward when you serve the ஆனா Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பலன் உண்டு. There's nothing like serving the Lord Jesus Christ in this world. இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது போல ஒன்று இல்லை. First Chronicles chapter 16 verse 30. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Tremble before Him, all the earth. பூமியை கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள். Bible says the fear of the Lord is the beginning of wisdom. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். So many people serve the Lord. பல பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். The question is, are you serving the Lord with all your faithfulness? நீங்கள் கர்த்தருக்கு உண்மையோடு ஊழியம் செய்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியம். Church, be sincere in serving the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அதிலே உண்மையாக இருங்கள் திருச்சபை. Serving the Lord is not just standing in the pulpit and preaching the word. ஏதோ பிரசங்க பலிபீடத்திற்கு நின்று பிரசங்கம் பண்ணுவது மட்டும் ஊழியம் அல்ல. There are many responsibilities that the Lord has given for the church. திருச்சபைக்கு பல பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And you should be faithful to deliver in that responsibility. அந்த பொறுப்புகளை செய்வதிலே நாம் மிக மிக உண்மையாக இருக்க வேண்டும். 1 Corinthians chapter 5 verse 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Jesus Christ was sacrificed as a Passover lamb so that the old yeast of malice and wickedness in our lives be removed. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டார். ஏனெனில் அந்த புளிப்பில்லாத அப்பம் நமக்குள்ள இருக்கிற எல்லா புளிப்பையும் கசப்பையும் அழுக்கையும் நீக்கும்படியாக. So that we could have a life of sincerity and truth. உண்மையும் நேர்மையுமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நமக்காக பலியானார். There's a lot of evil influence in this world. இந்த உலகத்துல பல தீமையான பாதிப்புகள் இருக்கிறது. People are influenced by bad things and bad habits. கெட்ட விஷயங்கள் நம்மை பாதிக்கிறது. அது நமக்கிடத்திலே செல்வாக்கு நிறைந்ததாக காணப்படுகிறது. Bible says that there's one small old yeast that is sticking in your life. உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு புளிப்பு இருக்குமானால், புளித்தமா கொஞ்சம் இருக்குமானால், that can spoil the entire life. மொத்த வாழ்க்கையும் அது புளிப்பாக்கி விடும். Bible says bad company corrupts good character. கெட்ட சகவாசம் நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். Hallelujah. Hallelujah. Young people got to be very careful in their relationship. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். Be very careful in choosing a partner. உங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If you are choosing a partner, வாழ்க்கை துணையை நீங்கள் தெரிந்து கொண்டால், having a girlfriend or boyfriend, நீங்கள் ஆண் நண்பரோ பெண் நண்பரோ கொண்டு make sure that person is a Christian or born again. அந்த மனிதன் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். Make sure that person is right with God.
தேவனோடு சீர்பொருந்தின நபராக இருக்க வேண்டும் என்பதிலே கருத்தாக இருக்கிறது. Make sure that person is God fearing. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதராக அந்த நபர் இருக்க வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க If வேண்டும். that person is not doing such things, அப்படிப்பட்டதை செய்யாத ஒரு நபராக இருந்தால் break that relationship அந்த உறவை வெட்டி விடுங்கள். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் துண்டித்து You விடுங்கள். don't need such relationship அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை. because your life will be spoiled. உங்கள் வாழ்க்கையே வீணாகிவிடும். Then you will regret it later. பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் You விடுவீர்கள். got to be very careful மிகுந்த ஜாக்கிரதையோடு because இருங்கள். choices have consequences. ஏனென்றால் தேர்ந்தெடுப்புக்கு விளைவுகள் இருக்கு. One small little yeast can spoil the entire dough. கொஞ்சம் புளித்தமா மொத்த மாவையும் புளிப்பாக்கி விடும். Get rid of that old yeast and be a new batch. பழைய மாவை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு புதிய மாவாக நீங்கள் மாறிவிடுங்கள். Become a new man. புதிய மனிதனாகுங்கள். Become a new woman. புதிய பெண்ணாக மாறுங்கள். Become new life. Have a new life. புதிய வாழ்க்கை உங்களுக்குள்ளே Have a உண்டாயிருக்கட்டும். new life without yeast. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக புதிய வாழ்க்கை கொண்டவர்களாக God இருங்கள். wants to cleanse His church this morning. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் திருச்சபை சுத்திகரிக்க How do you want விரும்புகிறார். to be cleansed today? நான் சுத்திகரிக்கப்பட Cleanse விரும்புகிறேன். in your mind. உங்கள் சிந்தையிலே சுத்திகரிப்பு, Cleanse in your heart. உங்கள் இதயத்திலே Be cleansed சுத்திகரிப்பு, in your life. உங்கள் வாழ்க்கை Let சுத்திகரிக்கப்பட your home வேண்டும். be cleansed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட Serve வேண்டும். the Lord with all faithfulness. சகல உண்மையோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். See, if serving God seems uneasy for you or undesirable to you, உங்களுக்கு ஊழியம் செய்வது என்பது சுலபமாக வரவில்லை என்றால், அது பிடிக்காமல் இருந்தால், if you coming to church it seems undesirable to you, திருச்சபைக்கு வருவதே ஒரு பிடிக்காத செயலாக இருந்தால், attending churches on Sundays and weekly meetings seems undesirable to you, ஞாயிற்றுக்கிழமை வருவதும் வாராந்திர கூட்டங்களிலே வருவதும் அது உங்களுக்கு ஒரு பிடிக்காத செயலாக இருந்தால், coming to fasting prayer seems undesirable உபவாச to you, ஜெபத்திற்கு வருவது ஒரு பிடிக்காத செயலாக இருந்தால், Bible says, வேதம் சொல்லுகிறது, then choose for yourself. நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். Choose for yourself this day whom you will serve. யாருக்கு சேவகம் செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து You கொள்ளுங்கள். want to serve the world? உலகத்திற்கு சேவை செய்ய You want போகிறீர்களா? to serve the job? அல்லது உங்கள் வேலைக்கு சேவை செய்ய Or you want to போகிறீர்களா? serve your family? உங்கள் குடும்பத்திற்கு சேவை செய்ய போகிறீர்களா? Or can you say like Joshua said, for me and my household? we will அல்லது serve. யோசுவாவை போல சொல்ல போகிறீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை தட்டி தேவனை நாம் கரங்களை புகழ்வோம். தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. That is what life focus is all about. வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுதான். Your conduct, உங்களுடைய நடத்தை, your simplicity, உங்களுடைய எளிமை, living for Christ Jesus. இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. 1 Samuel chapter 7 verse 3. 1 சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனம். Somebody read that verse. யாராவது வாசியுங்கள். 1 Samuel 1 சாமுவேல் chapter 7 verse 3. 7 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். Hallelujah. Hallelujah. We got to remove all such things, bahals. எல்லா பாகால்களையும் இருதயத்திலிருந்து நீக்க வேண்டும். There's big bondage in our lives. நம்முடைய வாழ்க்கையில பெரிய கட்டு இருக்கிறது. Addicted to cell phones, செல்போன்ல அடிமைத்தனம், and laptops and TVs. லேப்டாப், டிவில கட்டப்பட்டு All இருக்கிறது. sorts of worldly pleasures. உலகத்தினுடைய சந்தோஷங்கள், இச்சைகளிலே கட்டப்பட்டு Those இருக்கிறது. bahals needs to be removed. அந்த பாகால்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். There's a bondage. அது ஒரு கட்டு. Bondage. No, there's no deliverance. அங்கே விடுதலை இல்லை. Why there's no deliverance? ஏன் விடுதலை இல்லை? Because people live in bondage. ஏனென்றால் கட்டுகளிலே அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். Ego is a bondage. மனமேட்டமே ஒரு கட்டு. Anger is a bondage. கடும் கோபம் என்கிற கட்டு. Bitterness, pride is a bondage. கசப்பு, பெருமை என்கிற கட்டு. These things, if it is there, then you will never have a blessed life. இவைகள் இருந்தால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. And there are many things that has to be leave from your life. உங்கள் வாழ்க்கையை விட்டு பல பாவங்கள் விலகி ஓட வேண்டும். Then only we can serve the Lord with all our faithfulness. அப்பொழுதுதான் சகல உண்மையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. And we want to do that in this எத்தனை day. பேர் இந்த ஆண்டிலே செய்ய விரும்புகிறீர்கள்? This is a divine calling from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வருகிற தெய்வீக அழைப்பு இது. We can't just simply sit சும்மா உட்கார்ந்து இருக்க and முடியாது. lament about the issues all the days of our பிரச்சனைகளை life. எப்போதும் சொல்லி புலம்பிக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டி விட God முடியாது. has given us so much of gifts and talents, நிறைய வரங்களையும் திறமைகளையும் கர்த்தர் so கொடுத்திருக்கிறார். much opportunities. எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் Many of us கொடுத்திருக்கிறார். are wasting our lives. நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக்கி Now கொண்டிருக்கிறோம். is the time. இதுவே காலம். Hallelujah. Hallelujah. The time of the Lord is coming very near. கர்த்தருடைய நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. Seeking God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல். First thing we saw the service of God. முதலாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்தலை Second கண்டோம். is seeking God's kingdom. இரண்டாவது தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். Matthew chapter 6:33. மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம். Jesus said, "Seek ye first His kingdom and righteousness, இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நீ and தேடுங்கள். all things shall be added அப்பொழுது unto you." இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. We got to seek the Lord at all times. எப்போதும் கர்த்தரை தேட வேண்டும். Early morning, அதிகாலையில் தேட வேண்டும். midday,
evening and night, மாலையில் தேட வேண்டும், இரவிலே தேட வேண்டும், all the days of our life. வாழ்நாள் எல்லாம் தேட வேண்டும். Soon as you get up from your bed in the morning, படுக்கையிலிருந்து எழுந்த உடனே தேட வேண்டும். let not your hand reach for your cell phone. மொபைல் போனுக்கு கை தேடி போக கூடாது. Don't run into the kitchen to heat milk and make இன்னும் coffee. பால் சுட பண்ணி காபி போட ஓட கூடாது. This is all good, right? இதெல்லாம் நல்லதுதான். But do it afterwards, after you thank and praise God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து மகிழ்ந்து நீங்க நாளை துவங்குங்கள். Firstly, we should thank and praise God. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி. Thank and praise God for 5-10 ஒரு minutes. 5-10 நிமிஷம் கர்த்தரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. Then you have coffee and all that. பிறகு எல்லா காபி நீங்க குடிக்கலாம். Hallelujah. Hallelujah. God is so great. ஆண்டவர் மிகப்பெரியவர். You see, the one who started the good work in you will finish it. உங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் அதை நிச்சயமாக முடிப்பார். Today people care so much for the world. இன்றைக்கு உலகத்தை குறித்த மக்கள் அதிக அக்கறை உள்ளவர்களாக That's இருக்கிறார்கள். very true, right? அது மிக முக்கியம் அல்லவா? What shall we eat? என்ன சாப்பிடுறது? What shall we make for lunch? இல்ல மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது? What shall we drink? என்ன குடிப்பது? What shall we dress? என்ன Dress நாளைக்கு போறது? There is a lot of fights going on with sisters and brothers. சகோதர சகோதரிகளுக்குள்ள சண்டே அன்னைக்கு சண்டை நடக்கும். I want to wear this dress. இந்த Dress நான் போடணும். You don't wear that dress. It's mine. இது என்ன அத தொடாது. The pagans, they search for all these இந்த things. புறஜாதிகள் இவைகளை நாடி தேடி அலைகிறார்கள். They are worried about tomorrow. நாளை தினத்தை குறித்து அவர்களுக்கு கவலை. Jesus said, seed that fell among the thorns grew up and choked the plants. பாருங்கள், முட்களின் நடுவிலே விழுந்த விதை அந்த முட்கள் அந்த விதைகளை நெருக்கி போடுகிறது. What does it mean? அப்படி என்றால் என்ன? It means man who receives the seed, that is the word of God. கர்த்தருடைய வார்த்தை விதையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். And he hears the word of God, but the worries of his life and deceitful of wealth choke it. உலகத்தின் வஞ்சனையும் சம்பத்தினுடைய மயக்கமும் செல்வத்தின் மயக்கமும் அவனுடைய விசுவாசத்தை நெருக்குகிறது. And it's making it unfruitful. அவன் கனியற்றவனாக மாறி விடுகிறான். That's why Jesus said, seek ye first his kingdom. ஆகவேதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். Luke chapter 11 verse 10. லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Jesus said, seek and you will find. இயேசு சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Ask and you shall receive. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Knock and you shall be opened. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Hallelujah. Hallelujah. We got to deny ourselves. நம்மை நாமே வெறுத்து விட வேண்டும். Take up the cross and follow the Lord Jesus. நம்மை மறுதலித்து சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். Otherwise we cannot be God's disciple. அப்படி இல்லை என்றால் நம்மால் கர்த்தருடைய சீஷனாக இருக்கவே முடியாது. We got to have the self denial. நம்மை நாமே மறுதலிக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். Self denial is not hating yourself. நம்மை மறுதலிப்பது என்றால் என்ன? நம்மை வெறுப்பது, பகைப்பது என்று பொருள். But it needs lots of commitment and dedication. நிறைய அர்ப்பணிப்பும் நிறைய கர்த்தரிடத்திலே அவரிடத்திலே அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. Just the Lord wants Raksha Prayer House to be dedicated. ரக்ஷா திருச்சபை பயபக்தி நிறைந்த அர்ப்பணிக்கப்பட்ட திருச்சபையாக And we இருக்க got to show lots of commitment this year. இந்த ஆண்டில நம்முடைய அர்ப்பணிப்பு அதிக அளவிலே காண்பிக்க வேண்டும். Stop giving reasons for coming to church. திருச்சபைக்கு வருவது சாக்குப்போக்குகளை சொல்லக்கூடாது. Stop giving reasons to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. Paul says, in every weakness serve God and worship the Lord. சகல பலவீனங்களின் நடுவிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று பவுல் It சொல்கிறார். needs lots of sacrifice. பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். Did Jesus sacrifice for your life? இயேசு உங்களுக்காக தியாகம் செய்தாரா இல்லையா? Solomon. He did it, right? அவர் செய்தார் அல்லவா? We should sacrifice. நாமும் தியாகம் செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Not denying or hating yourself. உங்களை நீங்கள் பகைக்கும்படி நான் சொல்லவில்லை. Commit to the Lord. கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள். Trust in Him. அவரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள். And He will give you the desires of your heart. அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவரே நிறைவேற்றிக் God கொடுப்பார். expects commitment. கர்த்தர் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். He sees dedication in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் Suffer for எதிர்பார்க்கிறார். the sake of gospel of Jesus. கர்த்தருடைய நற்செய்திக்காக நீங்கள் துன்பம் அனுபவிக்க வேண்டும். So He said, if you don't deny yourself, take up your cross. உங்களை நீங்கள் மறுதலித்து சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு மனமில்லாமல் இருந்தார். It's a waste to be a Christian and die as a Christian. கிறிஸ்தவனாக இருந்து மரிப்பதிலே பயனே இல்லை. God be a disciple for Christ Jesus. கிறிஸ்துவுக்காக ஒரு சீஷனாக வாழ்ந்து விட வேண்டும். Hallelujah. Hallelujah. That's what Paul says, for me to live is Christ. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, And to die is gain. சாவு எனக்கு ஆதாயம். For him to die for Christ is the greatest gain. அவருக்கு கிறிஸ்துவுக்காக மரிப்பதுதான் பெரிய ஆதாயமாக தெரிந்தது. When we do this, நாம் அதை செய்யும் பொழுது Bible says, வேதம் சொல்லுகிறது, then you will receive many times as much in this age and in the age to come. அப்பொழுது இந்த உலகத்திலும் மறுமையிலும் 100 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. That's the blessings of eternal life. அதுதான் நித்திய ஜீவன் என்கிற பேராசீர்வாதம். Now Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் what சொல்கிறார், is more, I consider everything a loss compared to the surpassing greatness of knowing Christ Jesus my Lord, for whose sake I have lost all things. I consider them rubbish, that I may gain Christ
and be found in Him. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எவைகளெல்லாம் மேன்மையாக கருதினேயோ அத்தனையும் நான் குப்பையும் நஷ்டம் என்றும் இப்பொழுது விட்டு விடுகிறேன். அவரை அறிகிற மேன்மை எனக்கு மேன்மை. Hallelujah. Hallelujah. Apostle Paul is a wise guy. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஞானி. Learn under the very greatest teacher Gamaliel. கமாலியேல் என்கிற பெரிய ஆசிரியருடைய பாதத்தில் அமர்ந்தவன். கற்றவன். No one can preach like Apostle Paul in this world. இந்த உலகத்தில் அவனைப் போல பிரசங்கித்தவன் எவனும் இல்லை. He won many souls. பல ஆத்துமாக்களை வென்றவன். He is full of wisdom and intellect. ஞானமும் புத்தி கூர்மையும் விவேகமும் கொண்டவன். He had lots of knowledge. பேரறிவு கொண்டவன். But you know what he says? ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? What is more, I consider everything a loss. நான் எவைகளை பெரிதாக எண்ணுகிறேனோ அவைகளை இப்பொழுது நஷ்டம் என்றும் குப்பை என்றும். He said, when I compare my knowledge and wisdom, என்னுடைய அறிவையும் விவேகத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது, when I compare them to the surpassing greatness of knowing Christ Jesus, கிறிஸ்துவினுடைய அளவில்லாத அன்பை நான் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்கு, he says, all my wisdom is இந்த ஞானமும் இந்த விவேகமும் குப்பை என்று எண்ணுகிறேன். For whose sake I have left all things. அவர் நிமித்தமாக நான் எல்லாவற்றையும் விட்டேன். All that I have I consider them rubbish. என்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். So that I may gain Christ and be found in Him. கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணிக் கொள்ளும்படியாகும், அவருக்குள் நான் காணப்படும்படியாகும். That kind of commitment. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. That kind of dedication. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு we should have for the நமக்கு Lord. வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். When you have that dedication, அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது, you will serve the Lord with all faithfulness. சகல உண்மையோடு நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் You will செய்வீர்கள். seek God's kingdom with all faithfulness. தேவனுடைய ராஜ்யத்தை முழு இதயத்தோடு தேடுவீர்கள். Just do the Father's will. திருச்சபையே பிதாவுடைய சித்தத்தை First செய்யுங்கள். when we saw the service of God, முதலாவது கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து secondly we கண்டோம். saw seeking God's kingdom, இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து thirdly is கண்டோம். doing the Father's will. மூன்றாவது பிதாவுடைய சித்தத்தை செய்வதை குறித்து நாம் In John கண்டோம். chapter 4 verse 34, யோவான் 4:34 Jesus வசனம். said, my food is to do the will of the Father who sent me and to finish His work. இயேசு சொன்னார், என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. How many have a desire and you've been praying for your loved ones who are not saved? இன்னும் ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தினருக்காக இன்னும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. The Lord will bring it to pass. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். We just have to pray. நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். Don't ask God, Lord, when He is going to get saved. என்னைக்கு ஆண்டவரே அவர் ரட்சிக்கப்பட போறார்னு கேட்காதீங்க. Don't pray, Lord, when are you going to change my children? என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுது மாற்றப் போகிறீர் ஆண்டவரே என்று கேட்காதீர்கள். All you have to do is just pray, pray, நீங்கள் செய்ய pray. வேண்டியதெல்லாம் ஜெபம் 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 பண்ணுங்கள். Hallelujah. Hallelujah. Because prayer will bring victory. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். Apostle Paul had the same desire in his heart. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அதே வாஞ்சை தான் உள்ளத்தில் He had the இருந்தது. same prayer. He said, Lord, my heart desire and prayer is to see that the Israelites get saved. இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவது என்னுடைய இதயத்தின் வாஞ்சையும் விருப்பமாய் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். Paul had the zeal for souls. பவுல் ஆத்துமாக்களுக்காக வைராகியம் கொண்டிருந்தார். Yesterday, Sister Devi was coming with me in the car. நேற்று தினத்துல சகோதரி தேவி என்னோடு கூட கார்ல வந்துட்டு And இருந்தாங்க. she said, Pastor, I will bring 10 souls in this 2020. இந்த 2026 ஆண்டுல பாஸ்டர் நான் 10 ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். கை தட்டுவீங்கன்னு பார்த்தேன். Amen. ஆமென். You see that the desire she has. அவங்களுக்கு இருக்கிற வாஞ்சையை பாருங்கள். Hallelujah. Hallelujah. All of you should have that zeal for உங்கள் souls. அனைவருக்கும் அந்த வாஞ்சை வைராகியம் வேண்டும். How many souls did you bring last year? கடந்த ஆண்டில் எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தீங்க? No souls. எந்த ஆத்துமாவும் கொண்டு God வரல. is unhappy. கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்க Church, we are மாட்டார். called to win souls for Christ. கிறிஸ்துவுக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. ஆமென். If one person can say, I can bring 10 souls. ஒரு மனிதன் 10 பேரை நான் கொண்டு வருவேன் என்று சொல்ல If முடியுமானால் all of you bring 10 souls to your home, we won't have place, right? நம் எல்லாரும் 10 பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இங்க இடமே இருக்காது. We'll have 3-4 services. 3 நாள் ஆராதனை வைக்க வேண்டியது. அவ்வளவுதான் இருக்கும். Amen. ஆமென். 24 hours, it would be. 24 மணி நேரமும் வைக்கலாம். Rexha Church will be a happening church. ரக்ஷா திருச்சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருச்சபையாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Do you have that desire உங்களுக்கு வாஞ்சை to இருக்கிறதா? see that your church is a happening church? உங்களுடைய திருச்சபை எப்பொழுதும் ஆராதிக்கிற Do you சபையாக have a desire that God, asking God, Lord, give me bigger place than this? ஆண்டவரே இதோட பெரிய இடத்தை தாங்க என்று கேட்கிற வாஞ்சை Do you ever உங்களுக்கு pray, இருக்கா? Lord, give us more souls now? நிறைய ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிற வாஞ்சை இருக்கிறதா? Start praying in this year. இந்த ஆண்டிலே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Ask and it shall be given. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Church, you are the ones, you are the ambassadors for Christ. திருச்சபையே கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். Our church does not run one man show. இன்றைக்கு ஒரு மனுஷன் நடத்துகிற திருச்சபை அல்ல இது. Neither we are pastors, Raja is running the show. நானும் பாஸ்டர் ராஜா இந்த திருச்சபை நடத்தவில்லை. We are called to serve the Lord. நீங்கள் அனைவரும் ஊழியம் செய்ய We are called அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். to build His kingdom. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக God has given அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். you the anointing. அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை He has given you the கொடுத்திருக்கிறார். power. உங்களுக்கு வல்லமை He has கொடுத்திருக்கிறார். given you the gifts of the Spirit. ஆவியின் வரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார்.
exercise it for the அதை edification of the கர்த்தருடைய church. பக்தி விருத்திக்காக அதை செயல்படுத்துங்கள். Hallelujah. ஹalleluya. Have zeal for souls. ஆத்துமாக்களுக்காக வைராகியம் கொள்ளுங்கள். You know, the disciples told Jesus, சீஷர்கள் இயேசுவை பார்த்து they said, சொன்னார்கள், Lord, there are 4 months for the harvest. ஆண்டவரே இன்னும் 4 மாசம் இருக்கிறது அறுவடைக்கு என்று You know, சொன்னார்கள். there's a difference between, inviting people and bringing them to church. சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் சபைக்கு கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. You can casually invite people, your neighbors or on the marketplace. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க சந்தையில யாராவது பார்த்துட்டு வழியில பார்த்துட்டு You can say there's Raksha Pair in Indira Nagar, you can come. நீங்க ரக்ஷா சபைக்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க நீங்க கூப்பிடலாம். He'll say, I'll come, but you won't come. அவங்க வரணும்னு வரவே மாட்டாங்க. But if you go and you can call them one day before ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க போன்ல அழைச்சு and say, I'm going to come to your home. நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர போறேன். Be ready by 8 o'clock. 8 மணிக்கு ரெடியா இருங்க. I'll come to your place. நான் உங்க வீட்டுக்கு வருவேன். And we will go together to the நம்ம church. ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போலாம் That's சொல்லி bringing a soul to church. அவர்கள் வருவார்கள். Hallelujah. Hallelujah. How many can do that? எத்தனை பேர் அதை Summa செய்வீர்கள்? kai do. Nijama say, You have to if you do it seriously, நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா heavens will be பரலோகம் rejoicing. மிகுந்த சந்தோஷமாயிருக்கும். There's a greatest gain for you. பெரிய ஆதாயம் உங்களுக்கு I உண்டாயிருக்கும். told Sister Devi, if you bring 10 souls, I will give you a bigger prize. சகோதரி 10 சகோதரி அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னா பெரிய பிரைஸ் So I won't tell you what prize that I'll give you. நான் உங்களுக்கு என்ன சொல்ல மாட்டேன். But more than that, God has a greater ஆனா prize. நான் கொடுக்கிற வெகுமதி ஒன்றுமில்லை, கர்த்தர் பெரிய பலனை The prize I வைக்கிறார். give will perish so very நான் soon. கொடுக்கிற வெகுமதி இந்த உலகத்தில் அழிந்து விடும். But God who gives the prize is imperishable. நித்திய அழிவில்லாத மகிமை கர்த்தர் கொடுப்பார். It's crown of life. அது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் Hallelujah. வழங்குவார். ஹalleluya. We got to have that zeal for souls. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு So வேண்டும். the disciples told Jesus, Lord, there are 4 months more for the harvest. சீஷர்கள் சொன்னார்கள் இயேசுவிடத்தில் 4 மாதம் இருக்கிறது அறுவடைக்கு. The Lord told the disciples, open your eyes, look at the fields. கண்களை திறந்து வயல்களை ஏறெடுத்து பார். He said, harvest is plenty, அறுவடை மிகுதியாக இருக்கிறது. but the laborers are few. வேலையாட்கள் மிக மிக குறைவு. I have sent you to reap what you have not worked for. நீங்கள் வேலை செய்யாததை அறுக்க அனுப்புகிறேன். Hallelujah. ஹalleluya. God has given us the talents and gifts. ஆண்டவர் நமக்கு வரங்களும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். God gave 5 talents to one ஒரு person, மனுஷனுக்கு 5 தாளந்துகளை கொடுத்தார். and he harvested it, அதை அவன் விதைத்தான். and he brought 5 more. மற்றொரு 5 தாளந்துகளை கொண்டு He gave வந்தான். 2 talents to one ஒரு person. மனிதனுக்கு 2 கொடுத்தார். He harvested. அவன் விதைத்தான். He gave 2 more. He 2 brought கொண்டு 2 more. வந்தான். And God gave 1 talent to one ஒரு person. மனிதனுக்கு 1 கொடுத்தார். He did not labor it. அவன் வேலை செய்யல. He did not do anything. எதுவுமே செய்யல அவன். He just dig the ground and அவன் நல்ல buried it. குழி தோண்டி நல்ல புதைத்து வைத்தான். He never received any blessing. ஒரு ஆசீர்வாதமும் அவன் He was பெற்றுக்கொள்ளவில்லை. thrown into the fiery furnace. அவன் அக்கினி சூளையிலே தூக்கி The எறியப்பட்டான். Lord told he is good for nothing இவன் person. ஒன்றுக்கும் உதவி I இல்லாதவன். gave him talents and gifts. அவனுக்கு வரங்களை கொடுத்தேன். He did not use it for the edification of the church. சபையின் பக்தி விருத்திக்கு அவன் பயன்படுத்தவில்லை. He is a useless fellow. அவன் பயனற்றவன். Throw him. அவனை தூக்கி You எறியுங்கள். see, church, when we read this parable, திருச்சபை இந்த ஊமையை படித்து பாருங்கள். we should keep ourselves in that parable. அந்த இடத்துல நம்மள I'm வைக்கலாம். doing the work of the நான் Lord. கர்த்தருடைய வேலை செய்கிறேனா? The Lord who started the good work in you. உங்களுக்குள்ளே நற்கிரியை துவங்கின தேவன். How are you doing it? நீங்கள் செய்கிறீர்களா? He will finish it. அவர் முடிப்பார். But our duty is to do it. நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டும். Because he is the author and finisher of our ஏனெனில் faith. அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். Hallelujah. Hallelujah. He said, harvest is plenty, laborers அறுவடை are மிக few. அதிகம், வேலையாட்கள் மிக மிக குறைவு. Paul says, I have planted the seed. பவுல் சொன்னார், நான் நட்டேன், Apollos watered it. அப்போலோ நீர் பாய்ச்சினார். But God made it grow. ஆனால் தேவன் தான் விளைய பண்ணினார். We as Christians, நாம் கிறிஸ்தவர்களாகிய we நாம் don't plant, நாம விதைப்பதே we இல்ல, don't water it. தண்ணீர் பாய்ச்சுவதும் இல்ல. But we ask God, let it grow, let it ஆண்டவரே grow. விளையப்படும் என்றால் எங்கிருந்து விளைச்சல் How வரும்? can God grow it? எப்படி கர்த்தர் When we விளையப்படுவார்? don't do anything for the Lord, எதுவுமே ஆண்டவருக்காக we செய்யாமல், don't give anything for the Lord, எதையும் ஆண்டவருக்காக we கொடுக்காமல், are not committed or dedicated to the எதையும் Lord. அர்ப்பணிக்காமல், எதையும் கொடுக்காமல் How can God work miracles in our lives? எப்படி அற்புதங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய முடியும்? Should church never be the same like you were in திருச்சபையே 2025? 2025 ஆண்டில் இருந்தது போல தயவு செய்து நாம் இருக்க வேண்டாம். This year we have to do more for the Lord. இந்த ஆண்டு கர்த்தருக்காக அதிகமாக செயல்பட வேண்டும். Stop giving excuses. எல்லா சாக்குப்போக்குகள் சொல்வதையும் நிறுத்தி விடுவோம். Hallelujah. ஹalleluya. You see, whether you plant or whether you water it, நீங்கள் நட்டாலும் சரி, தண்ணீர் பாய்ச்சினாலும் சரி,
both have one purpose, ரெண்டுத்துக்கும் நோக்கம் ஒண்ணுதான். and each will be rewarded according to his own labor. ஒவ்வொருவனும் தன் தன் சுய உழைப்புக்கு ஏற்றவாறு அவனுடைய பிரயாசத்திற்கு ஏற்றவாறு பலனை பெற்றுக்கொள்வான். Apostle Paul says we are all God's fellow workers. நாம் எல்லோரும் உடன் வேலையாட்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் We சொல்கிறார். are all God's fields. கர்த்தருடைய இடம் நிலங்களாக நாம் இருக்கிறோம். We are all God's building. கர்த்தருடைய கட்டிடங்களாக நாம் இருக்கிறோம். அப்படி கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Then we should work together for the அப்படி body of என்றால் நாம் Christ. கர்த்தருடைய உடன் பணியாளர்களாக செயல்பட Never give up. நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டு If விடாதீர்கள். you give up, you will never reap the fruit. நீங்கள் விட்டு ஓடிவிட்டால் கனியை பார்க்க You மாட்டீர்கள். never reap a good harvest. நல்ல அறுவடையை நீங்கள் காண மாட்டீர்கள். And never become weary in doing good things for the நன்மை Lord. செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். You see, people are scattered by the persecution in connection with Stephen telling the gospel to the Jewish people. ஸ்தேவான் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவித்தபடியினால் அதனால் ஏற்பட்ட உபத்திரவத்தினாலே கிறிஸ்தவர்கள் எங்கும் சிதறி So போனார்கள். they heard this, and some people came from Cyprus. சீப்ரு தீவிலிருந்து சில யூதர்கள் வந்தார்கள். They began to tell the gospel in a place called Antioch. அந்தியோகியா பட்டணத்திலே நின்று அவர்கள் சத்தியத்தை அறிவித்தார்கள். And God's hand was with them. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. And a great number of people got saved. அநேக மக்கள் அந்த சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். This news reached the churches in Jerusalem. எருசலேமில் இருக்கிற திருச்சபைக்கு இந்த செய்தி போனது. And Barnabas came to Antioch. பர்னபா அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்தான். Bible says that he saw the evidence of the grace of God. கர்த்தருடைய கிருபை வெளிப்படையாக பகிரங்கமாக இருக்கிறதை பர்னபாஸ் கண்டான். And you know what Barnabas said? பர்னபாஸ் என்ன சொன்னான் தெரியுமா? He told the people மக்களை பார்த்து to remain true to the Lord with all their hearts, doing the Father's will. பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு சகல உண்மையோடும் எல்லோரும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னான். We are called to do God's will. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி நாம் Many அழைக்கப்பட்டிருக்கிறோம். in the last days will come to the Lord and say, Lord, Lord, கடைசி நாட்கள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே I went to church, நான் சபைக்கு போனேன், I gave offering, நான் காணிக்கை கொடுத்தேன், I testified, நான் சாட்சி I சொன்னேன், did this, I did நான் that. இதை செய்தேன் அதை செய்தேன். But He will say, depart from me. என்னை விட்டு அகன்று போங்கள் என்று I will சொல்வார். never know you, நான் உன்னை அறியேன் என்று because சொல்வார். you have not done the will of the Father. பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் செய்யவில்லை. Barnabas told the people of church in Antioch அந்தியோகியாவில் பட்டணத்தில் உள்ள சபைக்கு பர்னபாஸ் to சொல்லுகிறார், remain true to the Lord. அழைத்த தேவனுக்கு உண்மையாக இருங்கள். To remain true to the Lord with all their hearts and doing God's will. முழு இருதயத்தோடு உண்மையாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்ய ஜாக்கிரதையாயிருங்கள். Hallelujah. Hallelujah. This year இந்த ஆண்டு we have to do God's will. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். Finally, finishing the divine task. கடைசியாக தெய்வீக வேலையை செய்து John முடித்தோம். chapter 17 verse 4. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Your work in Christ should be carried to completion. உங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆரம்பித்த நற்கிரியை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். How many can say I will complete the எத்தனை work of பேர் the Lord? சொல்லுவீர்கள் நான் ஓடி முடிப்பேன்? God who started the good works in you, உங்களுக்குள்ளே கர்த்தர் துவங்கின நற்கிரியை He will help you to complete. அதை அவர் முடிக்கும்படி உதவி செய்வார். Hallelujah. ஹalleluya. Don't wait for opportunity. நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள். Choose the opportunity. நீங்களே வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். And share the gospel. கர்த்தருடைய நற்செய்தியை அறிவித்து விடுங்கள். Win a soul for Christ. ஆத்துமாதாயம் செய்யுங்கள் ஆண்டவருக்காக. Jesus said, Father, இயேசு சொன்னார், பிதாவே, I have brought you glory on earth by completing the work you gave me. நீர் எனக்கு தந்த செயலை செய்து முடித்து உமக்கு நான் மகிமையை கொண்டு வந்திருக்கிறேன். John chapter 19 verse 30. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். When Jesus received his drinks, இயேசு கிறிஸ்து அந்த பானத்தை பெற்றுக்கொண்ட பொழுது Jesus said, it is finished. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். With that he bowed his head and gave up his அதை spirit. சொல்லி தன்னுடைய தலையை தாழ்த்தி தன்னுடைய ஆவியை விட்டார். Hallelujah. Hallelujah. He completed the Father's work. பிதாவுடைய வேலையை அழகாக செய்து முடித்தார். He said, it's finished. எல்லாம் முடிந்தது என்றார். And it is our time. இப்பொழுது செய்ய வேண்டிய காலம் நம்முடைய He has காலம். given us a great task in our hands. நம்முடைய கரத்திலே பெரிய வேலையை He கொடுத்திருக்கிறார். has given us a rod in our hands. நம்முடைய கரங்களிலே கோலை கொடுத்திருக்கிறார். And Lord told Moses, what is in your hand? ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், கையில் என்ன The இருக்கிறது? Lord used Moses and the rod extremely with doing all sorts of miracles. எல்லா அற்புதங்களையும் செய்கிற ஒரு மந்திர கோலை போல மோசே அதை The வைத்திருந்தார். Lord has given lots of the miracle, the gifts and talents in our hands. நம்முடைய கரங்களிலே நிறைய வரங்களையும் திறமைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Don't just dig a ground and bury it. அதெல்லாம் நல்ல பெரிய குழியா தோண்டி புதைச்சிராதீங்க. Like that one person who was given one talent. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் செய்ததை போல நாம் செய்து கொள்ள God கூடாது. expects harvest, ஆண்டவர் நம்மிடத்தில் அறுவடையும் பெருக்கத்தையும் எதிர்பார்க்கிறார். When Jesus testifying about John, he said, இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சாட்சியிடும் பொழுது சொல்லுகிறார், John was a lamp that burned and gave light.
எரிந்து பிரகாசிக்கிற தீபமாயிருந்தான் யோவான் ஸ்நானகர். Hallelujah. ஹalleluya. We got to be a burning lamps in this world. இந்த உலகத்திலே எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். And Jesus said about John, everybody enjoyed John's light. அந்த வெளிச்சத்திலே எல்லா மக்களும் மகிழ்ச்சியா இருந்தார்கள், அந்த வெளிச்சத்திலே மகிழ்ந்தார்கள். But he also said, but have a testimony greater than that of John. ஆனால் உங்களுக்கு யோவானை பார்க்கிலும் பெரிய சாட்சி இருக்கிறது. What is that? அந்த சாட்சி என்ன? The very work that the Father has given me to finish and which I am doing, testify that the Father has sent me. என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி அவருடைய கிரியைகளே உங்களுக்கு பெரிய சாட்சியா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We are serving a mighty God. நாம் வல்ல தேவனை சேவிக்கிறோம். God has saved our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ரட்சித்திருக்கிறார். God has blessed our life. ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார். God has brought us so far so good. இதுவரைக்கும் நன்மையாக நடத்தி வந்திருக்கிறார். And he will always be good to us. அவர் எப்பொழுதும் நல்லவராகவே நம்மோடு கூட இருப்பார். Hallelujah. Hallelujah. God wants us to now be ready for his coming. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And be committed to the work that is given to you. உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த வேலையிலே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Needs a lot of dedication and sacrifice to serve. அர்ப்பணிப்பும் தியாகமும் வேண்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு. Serving the Lord is not just in our preaching. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல. You are given lots of responsibilities. நிறைய பொறுப்புகள் திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். Be faithful in executing those அதை responsibilities. செயல்படுத்துவதிலே மிக மிக உண்மையாக இருங்கள். So that you can glorify the name of God. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவீர்கள். God bless his word. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's pass Radha to pray. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று அர்ப்பணிப்போமா. ஆண்டவருக்கு அப்பா வசனத்தை கேட்டு கேட்டு நாம் போயிடக்கூடாது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பரலோகத்தில் ஊழியம் இல்லை. கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னா இந்த பூமியில மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். நமக்கு இருப்பது கடைசி வாய்ப்பு. எல்லா கரங்களை உயர்த்தி நானும் என் வீடும் நானும் என் திருச்சபையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய காலேஜ்ல இயேசு பத்தி சொல்ல வெட்கப்படாதீங்க. நீங்க கிறிஸ்தவன்னு காட்டிக்க முதல்ல எல்லா கரங்களை உயர்த்தி. Do not get ashamed. Do not be ashamed to show yourself as a Christian before anyone. யாருக்கு முன்பாகவும் உன்னை கிறிஸ்தவன் என்று காண்பித்துக் கொள்ள வெட்கப்படாதே. ஆமா, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், என்னுடைய வேல்யூஸ் இதுதான், என்னுடைய மாரல்ஸ் இதுதான், என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் இதுதான், என்னுடைய வேர்ல்ட் வியூ இதுதான், இப்படித்தான் நான் வாழ்வேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று பகிரங்கமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இயேசு நமக்காக நிர்வாணமாய் தொங்குவதற்கு வெட்கப்படவில்லை. நம்ம ஜீசஸ் மூவில பார்க்கலாம், இயேசுவுக்கு ஒரு வெள்ளை ட்ரெஸ் இடுப்புல போட்டிருப்பாங்க. அது நிர்வாணமா காட்ட முடியாதுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. அவரை நிர்வாணமாக்கினார்கள். அவர் அவமான கோலமாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவமான கோலப்பட்டார். நாம் அவமானப்படலாமா? வெட்கப்படலாமா? நமக்காக வெட்கப்பட்டவரை, நமக்காக வெட்கங்களை சகித்தவரை, அவமானங்களை சகித்தவரை, துரோகங்களை சகித்தவரை, காட்டி கொடுத்தலை சகித்தவரை, விபரீதங்களை சகித்தவரை, துன்பப்பட்டவரை, துடிதுடித்தவரை, ஜீவனை தந்தவரை, அவர் ஒரு நாள் பட்ட துன்பத்தை வாழ்நாள் எல்லாம் நினைவு கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை காண்பிக்க நாம் தவறக்கூடாது. இயேசுவை பற்றி சொல்ல நாம் தவறக்கூடாது. இயேசுவை பிரதிபலிக்க தவறக்கூடாது. ஊழியம் செய்ய தவறக்கூடாது. ஆண்டவருக்கு கேளுங்க, அப்பா எனக்கு என்ன திறமை கொடுத்திருக்கீங்க, என்னை எதற்காக அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னால் என்ன வரும்? அந்த ஒரு தாளந்து பெற்றவன் வஞ்சிக்கப்பட்டவன். அவன் கம்பேர் பண்ணான், எல்லார்கிட்டயும் நிறைய பணம் இருக்கு, எல்லார்கிட்டயும் நிறைய டேலண்ட் இருக்கு, எனக்கு தான் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லை என்பது பொய். அவனிடத்தில் ஒன்று இருந்தது. ஒன்றும் இல்லை என்றவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லை என்று சொல்லுகிறவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய் சொல்லுகிறான். மூக்குக்கு கீழே காத்து வருதுன்னா ஏதோ இருக்கு. ஜீவன் இருக்கிறது உங்களுடைய கையில. கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது, மூளை இருக்கிறது, வாய் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, நம்ம இடத்துல உணவு இருக்கிறது, நமக்கு ஜீவன் இன்னும் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்ம கோமா ஸ்டேஜ்ல இல்ல, நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவர் கொடுத்தவைகளில் உண்மையாக இருங்கள். உங்களுக்கு கொடுத்த நேரம், உங்களுக்கு கொடுத்த காலம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அதிகம் கொடுத்தவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்.
அதிகம் கொடுத்தவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உள்ளவைகளில் உண்மையாக இருங்கள். ஆண்டவர் அநேகத்தின் மீது அதிகாரியாக மாற்றுவார். அநேகம் கொடுப்பது அவருடைய வேலை, கொடுத்தவைகளில் உண்மையாக இருப்பது நம்முடைய வேலை. கரங்களை வேத்தியப்பா, எனக்கு இன்னும் வேணும் கேட்க மாட்டேன். அமெரிக்கா வேணும், அண்டார்டிகா வேணும் கேட்க மாட்டேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கார் வேணும், அந்த கார் வேணும், இந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் என்று சொல்லி நான் அலைகிறவனாக இராமல் என்னிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளில் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கொஞ்சம் பெற்றுக்கொண்டாலும் அதில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதளிக்காமல் இருக்கிறோமா? கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்கிறோமா? கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்கிறோமா? அநேகத்தின் மீது அதிகாரி ஆக்குவார். இம்மையிலும் 100 மடங்கு, மறுமையிலும் 100 மடங்கு அவர் பெருக பண்ணுவார். அன்பின் ஆண்டவரை, கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் திருச்சபை மாற வேண்டும். இன்னொரு சடங்காச்சாரம், ஊருக்குள்ள 1000 திருச்சபை, அதுல என்னுடைய சபையும் ஒன்று என்று இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் போவதற்கு ஒரு கோயில், கும்பிடுவதற்கு ஒரு சாமி என்று சொல்லி வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, போலி மதம் எங்களுக்கு தேவையில்லை ராஜா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆண்டுல கர்த்தாவே, எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் காப்பி அடிக்க மாட்டோம், இன்னொருத்தன் ட்ராக்ல ஓட மாட்டோம். நீர் எங்களுக்கு அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை நம்பி உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நீர் தந்த பொறுப்புகளிலே நாங்கள் உண்மையாக இருக்க, இன்னொரு மனிதனுக்காக அல்ல, ஒரு பாஸ்டருக்காக அல்ல ஆண்டவரே, ஒரு ஊழியருக்காக அல்ல ஆண்டவரே, அப்பா அம்மாக்காக அல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக அல்ல, மற்றவர்கள் காண்பதற்காக அல்ல. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நிற்கிற நாங்கள் ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற திஸ்பியனாகி எலியா என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் என்னை காண்கிறார் என்று நினைக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காகவே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தாவே எங்களுக்கு தந்தருடம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டு முழுவதும் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.